ரம்பா மாதிரி தொடையை கட்டிக்கிட்டு ஹேண்ட்ஸமாக இருக்காது. ரம்பா மாதிரி தொடையை கட்டிட்டு ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க என்ன? ஐயோ போச்சு, அதுவும் ரம்பா தொடையும் சேர்ந்த லெக்கடா. அவங்கள களைச்சி விடுவோன்னா கேட்க மாட்டேன்ட்டீங்க. கூட்டம் கூட்டிக்கிட்டே போகிறாங்க, அதை போய் அந்த கூட்டத்தை களைச்சி விடலாம். பசிக்குது சொன்னா கேட்க மாட்டேன். அதில் போய் உட்காந்து கட்டிச்சோறு அவுத்தோம்னா மொத்த கூட்டம் நம்மளை தான் பார்க்கும். ஆனால் குரங்கு வேற ரவுண்டு கிட்டோம். சரி வாங்க ஐயா, இன்னும் மேலே போகணுங்க. அங்கே பாருங்க, நீங்கள் என்ன இங்கேயே உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க? சட்டையோட ஆர்வத்தில் ஷூவோடு மேல வர ட்ரெக்கிங் செம்மையா இருக்கு மாப்ள. சரி வாங்க போவோம். நம்ம ஏன்னா இவ்வளோ இந்த பாறைலாம் பாருங்களேன், ஏங்க தாண்டி வரதுலாம் வேற லெவலில். போடுங்க வாங்க, வர மாட்டீங்க. இங்கே சாப்பிட்டுருமா? அவள் தான் இந்த பாறையை தானே, அவள் தான் எந்த முடிச்சு. யார் சொன்னா? அவர் தான் வந்து சொல்லுங்க. இந்த பாறை வரும்னாரு. பரவாயில்ல, அந்த 2 பாறையும் மேலே போய் பார்த்து சொல்லுவோம். நாங்கெல்லாம் போவோம், போயிட்டு போவோம். ஒன்றும் இல்லை, இங்கே பாருங்க, அங்கே உட்காந்தீங்கன்னா வழிக்கினே போகும். இங்கே உட்காந்தீங்கன்னா வழிக்கினே தான் போகணும் மேலே. ஷூ வேணாவா? மேலே போன பேர் தூக்கி போகிறேன். ரிஸ்க் மாப்பிள்ள ரிஸ்க் மாப்பிள்ள அங்கே பாருங்க. இது ரிஸ்க் இல்லை, உங்க மரம் இருக்கு. ஆமாம் அதில் பின்னாடி பார்த்து இங்கே ஏறணும்டா. நான் ஏறிடுவேன், எப்படி வேணாலும் ஏறிடுவேன். ஏய் இப்படியே ஏறலாம்டா. ரகே கையை விட ரகே. ரெட் கலரில் காட்டுது கேமரா. ஆஃப் ஆன மாதிரி காட்டுது. இந்த பாருங்க, இந்த டிஸ்பிளே ஆஃப் ஆகிட்டு ஆஃப் ஆகிட்டு ரெக்கார்ட் ஆகும்.
இருந்துச்சு வரும்போது பாருங்க. அட்வென்ச்சர் ட்ரிக்லாம் எடுக்கணுமாண்ணா? செம்மையாக இருக்குது, அட்வென்ச்சர் ட்ரிக்காகவே இருக்குது. சாப்பிட்டோம்னா மேலே ஏற முடியாதுடா. நல்லா சாப்பிட்டோம், இறங்கும் போது சாப்பிட்டோம்னா ஒன்றும் தெரியாது. தூக்கிடுவாங்க பசங்க. தூக்கிடுடா, கரெக்டாக தான் ஏற முடியாதுன்றேன். சாப்பிட்டோம்னா ரிட்டர்ன் வரும்போது சாப்பிட்டோம்னா அங்கேயே சாப்பிட்டோம்னா இறங்குறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுதான் யோசிக்கிறேன்.